ஹலோ கைஸ், ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பகல்காம் பிளேஸ்ல நடந்த தாக்குதலை பத்தி நானும் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல சத்தமே இல்லாம ஒரு சம்பவமே நடந்தது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணி இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஜஸ்டிஸ் ஃபார் தமிழரசன். யார் இந்த தமிழரசன்? தமிழரசனுக்கு என்ன ஆச்சுன்றதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்க கற்பகம் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பேர் தான் தமிழரசன். ரொம்பவே சந்தோஷமா காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த பையனுக்கு இப்படி நடக்குன்னு நிச்சயமா அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆக்சுவலா காலேஜ் நிர்வாகம் ஒரு பனிஷ்மெண்ட் தருது. அது எதுக்குன்னா காலேஜ்ல ஜூனியரா இருக்கிற பசங்களை அவுட் பாஸ் இல்லாம இந்த பையன் வெளியே கொண்டு போனதாகவும் அதனால காலேஜ் நிர்வாகம் இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. என்னன்னா அந்த பையன் கிட்ட லெட்டர் எழுதி வாங்கி 10,000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. ஐடி கார்டும் பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. நீ 10,000 ரூபாய் கட்டினாதான் உனக்கு ஐடி கார்டு தருவேன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம 2 நாள் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ்க்கு வெளியே நின்னுட்டு இருந்திருக்காரு. இந்த பிரஷரால அந்த பையனால தாங்க முடியாம யாரும் எதிர்பாராதமா அந்த பையன் தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாரு. ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். மோஸ்ட்லி காலேஜ் நிர்வாகம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு பிரஷரை இறக்கு. டைமுக்குள்ள ஃபீஸ் கட்டலாம், எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டேன், இது போட்டா ஃபைன், அது செஞ்சா ஃபைன், ஃபைன் மேல ஃபைன் போட்டு அந்த பையனை பிரஷர் ஆகுது. இதெல்லாம் பார்த்தாது அந்த பையன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணானா இன்டர்னல் மார்க்ல கை வைப்பேன், உன எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு மிரட்டுறது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பையன் மேல போட்டு பிரஷர் போட்டா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வர ஒரு பையன் எப்படி 10,000 ரூபாய் கட்டுவான்? அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அந்த பையன் தான் உயிர் எடுத்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. அதே சமயத்தில் அந்த பையன் இந்த நிலைமைக்கு தள்ளனதும் அந்த காலேஜோட தப்பு. நிறைய காலேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காலேஜ் மட்டும் இல்லாம ஆபீஸ்லயும் சரி அந்த பிரஷர்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களும் சரி கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு சக்கையை புளிகிற மாதிரி புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டீங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? எப்படி குப்பை போட்டா ஃபைன், பேசினா ஃபைன், ஐடி கார்டு போடலாம் ஃபைன், ஃபைன் மேல ஃபைன் போடுறீங்க. ஃபைன் போட்டா மட்டும் அவங்க கிட்ட ஒழுக்கம் வந்துருமா? பணம் இருக்கும் ஃபைன் கட்டிடுவான், பணம் இல்லாம என்ன பண்ணுவான்? சோ ஒழுக்கம் வந்து ஃபைன் கட்டறதுல இல்ல நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய காலேஜ் நடக்கிறதா நான் கேள்விப்படுறேன். தயவு செய்து இதெல்லாம் ரொம்பவே தப்பு. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.